வணக்கம், வெல்கம் டு சித்ரா முல்லேஸ் கிச்சன். நேற்று என்னோட பாட்டையை பார்த்துட்டு எல்லோரும் நல்லா இருக்குன்னு கமெண்ட் பண்ணிங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இன்றைக்கி விஜயதசமியில் விஜயதசமி வாழ்த்து சொல்லிடுவோம். இன்னைக்கு விஜயதசமி வாழ்த்துக்கள். எல்லாரும் புத்தகத்தை படிங்க. ஓகே ஓகே, தேங்க்யூ. எல்லாருக்கும் விஜயதசமி நல்வாழ்த்துக்கள். குழந்தை பாடினதை கேட்டு நிறைய பேர் மழலையில் ரொம்ப அழகாக பாடியிருக்கா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இப்போ நம்ம என்ன சமைக்கலான்னு பார்த்துடலாமா? இன்னைக்கு விஜயதசமி ஸ்பெஷலாக ஒரு ஸ்வீட்டோடு ஆரம்பிச்சிடுவோம். இப்போ என்ன அடுத்த சமையல் என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க. இந்த பக்கம் பால் கொதிச்சுன்னு இருக்கு. இதில் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். நாம் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நட்ஸ் பவுடரை போட்டு ஒரு பாயசம்னு சொல்லலாம், மசாலா மில்க்குன்னு சொல்லலாம். மசாலா அப்படின்னாலே எல்லாம் மிக்ஸ் பண்ணது தான். நட்ஸ் பவுடர்னா பாருங்களேன், பாதாம், பிஸ்தா, அப்புறம் முந்திரி பருப்பு, ஏலக்காய் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி நம்ம போடுறது தான் மசாலா. ஸோ மசாலா மில்க் மாதிரி தான் நான் இப்போ பண்ண போகிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். இதில் நட்ஸ் பவுடர் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அப்புறம் குங்குமப்பூ சேர்த்துக்கிறேன். சேர்ந்து ஒரு கொதிக்கட்டும். அடுத்து ரசம், அப்புறம் பீன்ஸு, கேரட்டு, கோஸ் 3 சேர்ந்து கறி தான் பண்ண போகிறோம். வயமில் கஞ்சி பவுடர் இருக்குது, நிறைய மில்லட்லாம் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். இதில் நட்ஸ் பவுடர் இருக்குது. இந்த நட்ஸ் பவுடர் உங்களுக்கு வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வயமோட நம்பர் தரேன். நீங்கள் வேணும்னா ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். எப்பயும் போல் தக்காளி, உப்பு, கருவேப்பிலை கையில் கசக்கி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளி கரைச்சி வச்சுருக்கேன். கொஞ்சம் புளி விட்டுக்கிறேன். ரசப்பொடி, மஞ்சப்பொடி கொஞ்சம், நட்ஸ் பவுடர்லாம் சேர்த்து ஒரு கொதி வந்துடுது. இப்போ சர்க்கரை சேர்த்துருவோம். நட்ஸ் பவுடர் சேர்த்த பாயசம் ரெடி ஆகிட்டு இதை இறக்கி வச்சுருவோம். இறக்கி வச்சுட்டு இந்த பக்கம் பீன்ஸு, கேரட்டு, கோஸ் கறி பண்ணிக்கலாம். நாம் எண்ணெய் விட்டுருவோம். அது காஞ்சின்னு இருக்கட்டும். ரசப்பொடி, புளித்தண்ணி புளித்தண்ணியில் ரசப்பொடி சேர்ந்து நல்லா கொதிச்செடுத்து இப்போ தேவையான வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் புளியோட எரிப்பு எடுக்கிறதுக்காக சேர்க்குறோம். அது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு, அதுக்கப்புறம் பருப்பு ஜலத்தை சேர்த்துருவோம். பருப்பு ஜலம் சேர்ந்ததுக்கப்புறம் ரசம் ரொம்ப கொதிக்கக்கூடாது. ஜஸ்ட் நுரைச்சி வரும்போது ஆஃப் பண்ணிடணும். எண்ணெய் காஞ்சிடுது. கடுகு, 2 உளுத்தம்பருப்பு, சீரகம், காரத்துக்கு வரமிளகா, கருவேப்பிலை. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற பீன்ஸு, கேரட்டு, கோஸ் 3 சேர்த்துடலாம். தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சிடலாம். வேகட்டும். ரசம் நல்லா நுரைச்சி வந்துடுது. ஸோ இறக்கிட்டு தாளிச்சிடலாம். நெய் விட்டுப்போம். கடுகு, சீரகம், கொஞ்சம் பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். இது மேலேயே கடுகு, சீரகம் தாளிச்சுக்கிட்டு அவ்வளோதான். நம்மளுடைய பருப்பு ரசம் ரெடி ஆகிடுது. காயும் நல்லா வெந்தெடுத்து தேங்காயும் பெருங்காயமும் சேர்த்துடலாம். பெருங்காய பொடி, இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்துருப்பீங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். பருப்பு ரசம், கேரட்டு, பீன்ஸு,
கோஸ் வந்து தேங்காய் போட்டால் கறி. அதுக்கப்புறம் எல்லா நட்ஸ் பவுடரும் சேர்ந்து ஒரு மசாலா மில்க். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நவராத்திரி அப்படிங்கிறதுனால காலையில் வந்து வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருந்தோம். இனிமேல் வந்து எப்பயும் போல் ஈவினிங் 7 o'clock வந்து வீடியோ வந்துடும் நாளையிலேருந்து. ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ அடுத்தது வந்து அனுராதா அவங்க வீட்டு கொலுவை வந்து பார்த்துட்டு வரலாம் வாங்க.
கொலுவை பார்த்துருப்பீங்க. உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும், சமையலும் பிடிச்சிருக்கும். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.